திருவண்ணாமலையில் மண்சரிவு விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், முழுமையான விவரங்கள். பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மண்சரிவு ஏற்பட்டு வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள ஒரே அறையில் கிட்ட 7 பேர் சிக்கிக் கொண்டனர். கிட்டத்தட்ட நேற்று நடைபெற்ற அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் மீட்பு பணியில் நேற்று மாலை வரை அந்த மீட்பு பணியின் போது 5 பேர் உடல்களை கைப்பற்றப்பட்டு அதனை பிரேத பரிசோதனை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 3வது நாளாக பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் புதையுண்ட 2 உடல்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அதில் காலை 10 மணி அளவில் ரம்யாவின் ராஜ்குமாரின் உடலை மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போராடி ரம்யாவின் உடலை மாலை 5:30 மணி அளவில் கைப்பற்றி அதனை பிரேத பரிசோதனை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்க தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் ஒவ்வொரு 7 உடல்களையும் பிரேத பரிசோதனை செய்து அடையாளம் கண்டு முடித்து பின்னர் தற்போது 8:30 மணி அளவில் அவர்களது உறவினர்களிடத்தில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில் உறவினர்கள் இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று இரவும் நாளை காலை 10 மணி வரை வைக்கப்படுகிறது. பின்பு நாளை காலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் இறுதி ஊர்வலமானது நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.